தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சுப்ரீம் லீடர் அமெரிக்க இஸ்ரேல் படையில கொல்லப்பட்டார்ல, அவர் சார்ந்த ஈரானிய மக்களுக்கு அன்பு இருக்கா வெறுப்பு இருக்கா அதை சார்ந்து பார்க்க போறோம். இந்த கான்ஃபிளிக்ட்ல யூகேவோட பேஸ அமெரிக்கா பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான கீ அப்டேட்ஸ் தான் முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். B-2 பாம்பர்ஸ் இதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவோட தலை சிறந்த படைப்பு B-1 பாம்பர்ஸ். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் சளைச்சது கிடையாதுங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானம் தான் அமெரிக்க விமானப்படையில இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் பாம்பர். அதாவது பாம்பர் டைப்ல இருக்க விமானங்கள் இருக்குல்ல, அதுல இதுதான் ஃபாஸ்டஸ்ட் லாங் ரேஞ்ச் மல்டி மிஷன் சூப்பர்சானிக் கன்வென்ஷனல் பாம்பரா இதை கருதுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பறக்கும் ராட்சசன்னு இந்த விமானத்தை சொல்லலாம். இந்த விமானத்தை யூகேல இருக்க ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கன்ஸ். எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் யூகே பிரைம் மினிஸ்டர் கே ஸ்டாமர் சொன்னார் பாருங்க, இல்லைங்க இந்த ஈரான் அண்டை நாடுகள் மேல ட்ரோன்ஸை வச்சு மிசைல்ஸ் வச்சு அடிக்கிறாங்க. அண்டை நாடுகள் என்ன தப்பு பண்ணுச்சு அவங்க மேல அடிக்கிறதுக்கு? இது வரைக்கும் நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவல, ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் உதவலான்னு பார்க்குறோம். எங்களோட பேசிஸ் அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானோட அந்த மிசைல் லான்ச்சர்ஸ் அப்புறம் இந்த ட்ரோன் சைட்ஸ்லாம் இருக்கு, லான்ச் பேட்ஸ்லாம் அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டோம். அண்டை நாடுகள் எங்களோட நட்பு நாடுகள் தானே, அவங்களுக்காக இதை பண்றோம்ட்டு யூகே பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அமெரிக்கா அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. B-1 பாம்பர்ஸை கொண்டு வந்துட்டாங்களா. இப்போ இந்த பாம்பர்ஸ் ஈரான் மண்ணில் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட இந்த B-1 பாம்பர்ஸ் அங்கே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். கான்ஃபிளிக்ட் எப்படி எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, அமெரிக்க அரசு என்ன பண்ணிருச்சு இப்போ சமீபத்தில், அமெரிக்காவில் இருக்க வெப்பன் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கான பெரிய பெரிய கம்பெனிஸ் அதை சேர்ந்தவங்கள அழைச்சாங்க. வாங்க பேசுவோம். ஒயிட் ஹவுஸ்ல இருக்க முக்கியமான அதிகாரிகள், டிஃபென்ஸ்ல இருக்கவங்க நம்மளாம் உட்காந்து பேசுவோம்னு கூப்பிட்டாங்க. அந்த மீட்டிங் முடிவில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்க. என்ன தெரியுமா? இந்த வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தார்மீகமா எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இப்ப போர்ல இருக்கு, நாம இந்த விஷயத்துல எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, எனாஃப்னு கிடையாது, எனாஃபுக்கும் மேல போதிய அளவை விட அதிகமாக நம்மளுக்கு வெப்பன்ஸ் இருக்கணும்னு கவர்மெண்ட் கேட்டு அந்த கம்பெனிஸை ஓகே சொல்லியிருக்கு. ட்ரம்ப் கேட்டு எந்த கம்பெனி அமெரிக்காவில் நோன்னு சொல்ல முடியும்? ஓகே ரைட்டு, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இதில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை தான் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே. ப்ரோ லாங் ரேஞ்சு மீடியம்ல ஓகே, எதுனா ஷார்ட் ரேஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அமெரிக்காவில் இருந்து ஈரான் அடிக்கிறது கஷ்டம், அதுக்கு ஷார்ட் ரேஞ்செலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மிடில் ஈஸ்ட் முழுக்க அமெரிக்காவுக்கு பேசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஈரானை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும், அந்த தொலைவில் தான் இருக்குது. அங்கேருந்து ஈரானுக்குள்ளே போயிட்டு ஏர் ஸ்பேஸ் வரைக்கும் நுழைஞ்சு அடிக்கிற வல்லமையும் அமெரிக்க படைகளுக்கு இருக்குது, விமான படைகளுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்சே போதும் பார்த்தீங்களா? இதனால தான் அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 200 பேர் 18 வயசுக்கு உட்பட்டவங்க, இவ்வளோ பேரை இந்த போரில் நாங்கள் இழந்திருக்கோன்ட்டு ஈரான் அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்கீங்க. இப்போ 200 பேர் எப்படி? 18 வயசுக்கு உட்பட்டவங்க, சின்ன சின்ன பசங்க. இன்னொரு பக்கம் ஈரானியன்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஏங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நாங்கள் சமீப காலமாக ஒரு ராத்திரி ஸ்ட்ரைக்கும் ரொம்ப பெருசாக நடக்கிறத ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்க இஸ்ரேல் படை இதுக்கு முன்னாடி நடத்தினது அடிகளை விட சமீப கால இரவுகளில் ரொம்ப பெருசாக தாக்கிட்டு இருக்காங்களாம். இது ஈரானிய மக்களுக்கு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு. அதை அவங்க அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஈரானோட அதிபர் இருக்கார்ல, மசூத் பெசஷ்கியான், அவர் என்ன சொல்லியிருக்காரு? சில நாடுகள் மீடியேட் பண்ணுற எஃபர்ட்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களே, மத்தியஸ்தம் பண்ணுவாங்களே, அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவர் ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காப்ல. இந்த மசூத் அவர்களுக்கு இப்போ எண்ணம் வந்து தெளிவாக தெரியுது. சரி, கான்ஃபிளிக்ட் போது இதுக்கப்புறம் பெருசாக கொண்டு போக வேணான்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு அமெரிக்கா உயிர்ப்போடு வச்சிருக்க போதுன்றதான் அடுத்த பெரிய கேள்வியாக வந்து நிற்குது. அதான் ட்ரம்ப் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, சரணடைஞ்சிருங்க ஈரான்ல எல்லாருமே இந்த நிபந்தனை இல்லாம, அப்புறம் தான் நாங்கள் எது வந்தாலும் பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஈரான்ல தலைவரை நாங்கள் தான் சூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி ஈரானை கன்வின்ஸ் பண்ணது சாதாரண விஷயமா? இப்போ ஈரான் சார்பாளர்கள் சில பேர் யோசிக்கலாம், பேசாம பேச்சுவார்த்தையில அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் ஏத்துக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடக்கிற கான்ஃபிளிக்ட்டை பார்க்குறப்ப இதுக்கு மத்தியில் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, ரஷ்ய அதிபர், அவர் ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஷ்கியான் கிட்ட பேசியிருக்காருங்க ஃபோன்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்ட சுப்ரீம் லீடர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஈரான் அஃபிஷியல்ஸ்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கான இரங்கலை பதிவு பண்ண கையோடு
சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான்ல, அவங்க சார்ந்த தன்னோட அனுதாபத்தை பதிவு பண்ணியிருக்காப்ல. இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காரு ஈரான் தலைமை கிட்ட, டிப்ளமசிக்கு போங்க, ஏன்னா இது வரைக்கும் மாறி மாறி அடிச்சு ஒன்றும் யூஸ் கிடையாது, பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சிருங்களா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காராங்க. ஆக்சுவலா இதுக்கு பெசஸ்கேன் ரெடியா இருக்காரு, ஆனா அமெரிக்கா ரெடியா இருக்கணும்ல. இவங்க அமெரிக்கா ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா நடுவில் பேச்சுவார்த்தையில் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, எங்கள் கண்டிஷன்ஸை ஒத்துக்க மாட்டேங்கிறத அமெரிக்கா படிக்க ஆரம்பிச்சது. இப்போ அமெரிக்காவை இழுத்து இந்த பேச்சுவார்த்தை கொண்டு வரது கஷ்டமாக மாறிடும் போல இருக்கு. ஆனால் புட்டின் அவர்கள் நினைச்சா இந்த விஷயத்தில் மீடியேட் பண்ண முடியும், அதுக்கான சிக்னலை தான் இதை பார்த்துக்க முடியுது. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காருங்க, கிட்டத்தட்ட ப்ராமிஸ் மாதிரியே பண்ணியிருக்காரு ஈரானுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள். உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் கவலைப்படாத இந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காராம். இந்த ரெண்டு தரப்பு, ஈரான் ரஷ்யா, இந்த ரெண்டு தரப்பு சார்ந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து எப்பவுமே இழுக்கு வராதுன்ட்டும் அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காப்லையா. யாரு? விளாடிமிர் புட்டின் மசூத் அவர்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கத்தாரில் பதிவு பண்ணப்பட்ட காட்சிங்க. இந்த ஃப்ளைட்டோட மூமெண்ட் சார்ந்த இன்புட்ஸ் எடுப்பாங்களே, அவங்க வெளியிட்டிருக்க காட்சி. ஃப்ளைட்டோட 24 பேஸ் பண்ணி சொல்கிறேன். கத்தார் இப்போ என்ன சொல்லியிருக்கு, கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சிருக்கிறதா கத்தார் அரசு சொல்லியிருக்கு. இது கூட இன்னொரு விஷயமா வெளியே வந்திருக்கு. இந்த A380 இந்த விமானம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்க தோஹாலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியிருக்கு. ஏன்னா அங்கே கடந்த சில நாட்களாக எதுவுமே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுல அப்பத்திலிருந்து தோஹாலேருந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்ஸ்லாம் வெளியே போக முடியாத சூழல் இருந்துச்சு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் செய்தி, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அங்கேருந்து வெளியே கிளம்பியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு. அது இருக்க நிம்மதி பெருமூச்சு பல பேருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. சரி, கான்ஃப்ளிக்டோட வேகம் குறையுது போல இருக்கு, அங்கேயும் ஃப்ளைட்ஸ் போக வரும் போல இருக்குன்னு எல்லாரும் நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கத்தார் ஏர்ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இப்போ பார்ஷலாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, லிமிடெட் ஃப்ளைட்ஸ்க்காக மட்டும். அதன் ஒரு பகுதியாக தான் இப்போ ஒரு விமானம் அங்கேருந்து வெளியே வந்திருக்கு. அடுத்து பஹ்ரைனில் கஷ்டம்தான் மக்களே. என்னன்னா திரும்ப திரும்ப ஏர் ரைடு சைரன்ஸை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈரானோட பெருங்கோபம் அப்படின்றது மற்ற நாடுகள் பக்கம் திரும்பின மாதிரி பஹ்ரைன் பக்கம் பெருசாக திரும்பி இருக்கு. ஸோ அங்கே தொடர்ந்து அவங்க சைரனை ஒலிக்க வைக்கிற மாதிரி தான் விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் இப்போ கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குல்ல, இல்லை இதுக்கப்புறம் அவங்க அண்டை நாடுகளை தாக்க வேணா முடிவு எடுத்துகிற தகவல் வந்துட்டு இருக்குல்ல. ஆனால் இதுலேயே ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக நிற்கிறோன்னா அமெரிக்கா ஈரானை நோண்டாமல் இருக்கணும். அமெரிக்கா நோண்டாமல் இருப்பாங்க, சரி ரைட்டு. இதில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் வெளியேறிடுங்க அப்படின்ட்டு அந்த சைரன்ஸ் ஒலிக்கிற அதே நேரம் பஹ்ரைன் அரசும் தொடர்ந்து எச்சரிச்சிட்டு இருக்காங்க அவங்க நாட்டு மக்களை. இந்த விஷயமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் ஈரான் மிசைல் வந்து அச்சுது பாருங்க ஒரு அடி. பஹ்ரைனில் இருக்க US நாவல் பேஸ் இருக்குல்ல, அங்கே என்ன அட்டாக்ன்றீங்க ஈரான் பண்ணியிருக்கிறது, அந்த காட்சியை பாருங்களேன். அடுத்து ஜோர்டனுக்கு வாங்க. இந்த ஜோர்டன் வான்பரப்பில் சில ஈரான் அனுப்பின மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் வந்திருக்குங்க, அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ப்ரோ இஸ்ரேலுக்கு அருகில் தான் ஜோர்டன் இருக்கு, ஸோ இஸ்ரேலை அட்டாக் பண்ண போயிட்டு தவறுதலா ஜோர்டன் பக்கம் போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. எதை வச்சு அழுத்தமாக சொல்கிறேன்னா, இது ஆக்சுவலாக சதர்ன் இஸ்ரேலோட எய்லட் சிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜோர்டனில் இந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆப்போசிட்டில். ஸோ பக்கத்தில் கூட கிடையாது, புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அது ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்க ராஸ் டனூரா ஆயில் ரிஃபைனரி இருக்குல்ல, அது சார்ந்து பதிவு பண்ணப்பட்ட காட்சிங்க. இங்கே ஈரானோட ட்ரோன்ஸ் ஒரு வழி ஆக்கிச்சா, கடந்த 2ஆம் தேதி சார்ந்து இந்த அட்டாக்லாம் முன்னெடுக்கப்பட்ட கையோடு செயற்கைக்கோள் புகைப்படமும் இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அங்கே அட்டாக் நடந்திருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சில பேர் இல்லைன்னு சொன்னாங்களே, இதை விட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரம் வேணுமா? ஸோ ஆதாரமே வெளியிட்டாச்சா. இப்போ என்ன இருக்கு, சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் பின் அவர்களும் பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷல் இருக்கார்ல இந்த ஆசிம் முனிர், இவரும் நேரில் சந்திச்சிருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷனில் சந்திச்சு அவங்க ஈரானோட இந்த அக்ரஷன் இருக்குல்ல, இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க, ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய முடிவு அவங்க எடுத்ததாகவும் அடுத்த ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. பட் என்ன முடிவுன்றதா இது வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் ஊடகங்கள் சைடில் 2 நாட்டு ஊடகங்கள் சைட்லையும் இந்த விஷயத்த பெருசாக எல்லாம் டிபேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு ப்ரோ பாகிஸ்தான் சார்ந்த இந்த ஸ்கெட்சுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரைபடத்தை பாருங்க. ஈரான் இங்கே இருக்கா, சவுதி இந்த இடத்துல இருக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் ரைட் சைடில் வாங்க, நம்ம இந்தியாவில் இருக்குல்ல அந்த பக்கம் வந்தீங்கன்னா பாகிஸ்தான் தெரியுதா. என்ன சொல்ல வரேன்னா, ஈரானோடு பாகிஸ்தான் எல்லையை பகிர்ந்துருக்கு. எவ்வளோ, கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமான பார்டரை 2 நாடுகளும் ஷேர் பண்ணிட்டு இருக்கு இந்த சவுத் வெஸ்ட்டில். ஸோ பாகிஸ்தான் வரைக்கும் ஈரானோட கோபம் போகாமையா இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளோ நட்பு நாடாக பாகிஸ்தான் மாறிடுச்சு நான் உங்களுக்கு தெரிய வேணாம். இது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கா. ஏற்கனவே சவுதி சார்ந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாங்களா, அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கா. இந்த 2 நாடுகளும் சவுதியும் பாகிஸ்தானும் இந்த மியூச்சுவல் டிஃபென்ஸ் சார்ந்து சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க.
அவங்க இப்போ ஒன்று சேர்ந்து ஈரான் எதிர்த்து அப்படிங்க இருக்கும். அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க உட்காந்து பேசின சாத்தியக்கூறு நம்மளுக்கு அதை தான் காட்டுது. இந்த பாகிஸ்தான் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் சவுதி அரேபியாவில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்ஃப் நேஷன்ஸ் நிறைய இதுலேயும் அவங்க இருக்காங்க, ரெசிடென்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்றணுன்ற முனைப்பில் பாகிஸ்தான் சவுதி கூட கை கோர்த்து ஏதாவது பண்ண போச்சுனாக்கா விஷயம் வேற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒன்று, ஈரானை தார்மீகமாக எதிர்க்கிற அந்த தைரியம் பாகிஸ்தான் பெருசாக இருக்காது. ஆனால் அமெரிக்கா நெருப்பை எரிய விட்டுச்சுனாக்கா அந்த கொள்ளிக்கட்டை தூக்கிட்டு போய் பாகிஸ்தான் எங்கே போட ரெடியாக இருக்கும்ல. எங்கேருந்து அமெரிக்கா பாகிஸ்தானை ப்ராக்சியாக பயன்படுத்துகிறோமோ ஈரானுக்கு எதிராக, அந்த பயம் தான் இப்போ பல பேருக்கு எழுந்திருக்கு. ரைட்டு. இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் படம் என்ன பண்ணிருக்கு, சதர்ன் லெபனானில் இருக்க UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க மேலே அடிச்சிருக்காங்க. ப்ரோ, கொலாட்ரல் டேமேஜ் தானே. ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப இது போல் ப்ரிசைஸாக அடிக்க முடியாது எல்லா வாட்டியும். இது போல் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சில பேர் காயம்பட்டிருக்காங்க. இந்த கானாவை சேர்ந்த 3 சோல்ஜர்ஸ், ஏன்னா UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னா எல்லா நாடுகள் சேர்ந்த மெம்பர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்களா இந்த சோல்ஜர்ஸ் மாதிரி, அதில் கானாவை சேர்ந்த 3 சோல்ஜர்ஸ் காயம்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதே இந்த யூனிஃபில் இருக்குல்ல, அது கடுமையாக கண்டிச்சிருக்கு இந்த ஸ்ட்ரைக்கை. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டீரியம் ஃபோர்ஸ் இன் லெபனான், இதுதான் யூனிஃபில்னு சொல்லுவோம், அவங்க கண்டிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்கார்ல, அவரும் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு. இஸ்ரேல் படையை நான் இதுக்கு தான் சொன்னேன் லெபனானுக்குள்ள போவாதீங்கன்னு, பாருங்க போய் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் கடுப்புல பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் லெபனான்ல இருக்க ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஷெல்டர்ஸா மாற்றப்பட்டுருச்சுங்க. ஏன்னா மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுங்கன்னா எங்க வெளியேறுவாங்க. ஸோ அவங்களுக்கான தற்காலிக தங்குமிடங்களா அங்க இருக்க பள்ளிகளை இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் IDF, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா அமைப்பினர், 2 தரப்பா மாறி மாறி மக்களை வெளியேறுங்கன்னு லெபனான்ல தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த வண்ணமே இருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க. விவகாரம் இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஈரானோட சுப்ரீம் லீடரை அமெரிக்க இஸ்ரேல் பட கொன்னதுதான். ஈரான் மக்கள் இருக்காங்களே, அவங்க சுப்ரீம் லீடர் சார்ந்து இப்படிதான் அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நேரம் வரைக்கும். அவரோட புகைப்படத்துக்கு முத்தமிடுறது, அவரை கடவுள் ரேஞ்சுக்கு அவங்க வணங்குறது, இது போல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா தலைமையில் சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கம்யூனியர்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, மோசமானவர், அந்த அளவு இந்த அளவு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க மக்கள், இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பத்தில் இப்ப இருக்க பார்த்துட்டு இருக்கீங்களா, அலி கமனி அவர்கள் ஹீரோவா வில்லனா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.